அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோல் லேண்ட் எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து கடைசியாக அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அங்கே இருக்க ஒரு சாரு நான் தான் டெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி நின்றுட்டு இருந்திருப்பார். ஸோ இவங்களுக்கு 1/2 மணி நேரம் அப்படிங்கிறது டைம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இவங்க ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத பிளான் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ஒரு மாஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, இவரை பற்றி ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவன் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்துக்கு அப்புறமா இவன் வந்து காணாமல் போயிருப்பான். எங்கே போனான் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இவன் ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்கூலில் தான் இருந்திருக்கான். இந்த விஷயங்கள் இந்த பசங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க. அப்போ இவன் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இவங்களை எதிர்த்து இவங்க 4 பேரும் சண்டை போடணுமா, சின்ன பசங்க. எப்படி இது நியாயம் சொல்லுங்க, எப்படி? ஸோ இப்போ என்னன்னா, இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத பிளான் பண்ணுறதுக்காக தன்னுடைய பவர் என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக அவங்களுடைய பவரை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ சொல்கிறான் அவனுடைய பவர் வந்து ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா ஷாவு அவளுடைய பவரை பற்றி சொல்கிறா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தி அவளுடைய பவரை பற்றி சொல்கிறா. அது வந்து பார்த்தீங்கன்னா சீபாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, இவளால் ஒருத்தருடைய எபிலிட்டி அப்படிங்கிறத பூஸ்ட் பண்ண முடியும். அதாவது ஸ்பீட் அண்ட் பவர் 2 விஷயங்கள் இப்போ இவளால் பண்ண முடியும். அவங்களுடைய பவர் அப்படிங்கிறத 30% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்களுக்குன்னு தனியாக அட்டாக் பவர் எதுவுமே கிடையாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, பின்னாடி தான் நிற்பாங்க. இவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு அட்டாக் பவர் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் யார் எங்கே நிற்கணும், எப்படி அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் அப்படிங்கிறத போட்டு கொடுக்குறான். சரி, ஓகே, எல்லாம் முடிஞ்சது, நம்ம வந்து சண்டை போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூபா என்ன சொல்கிறேன்னா, மாஸ்டர் இந்த மாதிரி நாங்கள்லாம் ரெடியாக இருக்கோம், நாங்கள் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ சண்டை அப்படிங்கிறது ஆரம்பித்த உடனே எல்லாருமே வந்து பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே 4 பேர் இருக்காங்க இல்லையா, அதில் 3 பேரால் நல்லாவே அட்டாக் பண்ண முடியும். அந்த 2 பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, ஷாவு அதுக்கப்புறமா இன்னொருத்தி, அவங்க 2 பேருக்குமே வந்து அட்டாக் பவர் அப்படிங்கிறது இருக்குது. கிட்ட போய் அட்டாக் பண்ணலாம் அவங்க 2 பேருமே. ஆனால் நம்மளுடைய ஆள் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்தே அட்டாக் பண்ண முடியும். ஏன்னா அவனுடைய பவர் அப்படிங்கிறது ப்ளூ சில்வர் பிளான்ட் இல்லையா. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி அட்டாக் பண்ணுறாங்க. கொஞ்சம் நெஞ்சம் அடி இல்லைங்க, வேறு மாதிரி அடிக்கிறாங்க. அவன் வந்து சொரணையே இல்லாத மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கான். இவங்க அடிக்கிறது அவனுக்கு உரைக்குதா இல்லையா அப்படின்னே தெரியல. ஒரு பெரிய பெஞ்சை எடுத்து அவன் தலையில் போட்டு உடைக்கிறாங்க. ஆனாலும் ஒன்றுமே ஆகாத மாதிரி அப்படியே நிற்கிறான். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து டிஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க போல தெரியுது. ஸோ ஒரு வழியாக அவனை வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டு டிஃபீட் பண்ணிட்டாங்க அப்படி தான் நினச்சாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் அவனுடைய பவர் அப்படிங்கிறதே யூஸ் பண்ணவே இல்லை. அவன் என்ன சொல்கிறான், ஓகே நான் சீரியஸ் ஆக வேண்டிய டைம் வந்துடுச்சு அப்படிங்கிறான். இப்போ தான் அவனுடைய பவர் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க 3 பேரும் தொடர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், அவனோட ப்ளூ சில்வர் பிளான்ட் அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறான்ப்பா. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. ஆக்சுவலாக அந்த மாஸ்டரை எல்லா சைடில் இருந்து அட்டாக் பண்ணி தூக்கி மேலே நிறுத்திட்டான். இவங்க நினைக்கிறாங்க, என்னடா இந்த பிளான்ட் இப்படி அட்டாக் பண்ணதேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜெயிச்சிட்டோன்னு கூட நினைக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அவருடைய பவரை யூஸ் பண்ணோன்னா அந்த பிளான்ட் வந்து சல்லி சல்லியாக நொறுங்கி போச்சுங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, ஷாவு வந்து அட்டாக் பண்ணலான்னு போகிறா. பட் ஆனால் அவளுடைய அட்டாக் அப்படிங்கிறது ஒர்க் ஆகல. அந்த டைமில் அந்த மாஸ்டர் இருக்கான்ல, பின்னாடி வந்து வேகமாக அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வரான்ப்பா. ஸோ ஷாவு என்ன பண்ணுறா அப்படின்னா, அவனை ஓரமாக தள்ளி விட்டுறா. யாரன்னா நம்ம ஹீரோ ஓரமாக தள்ளி விட்டுறா. இவ வந்து ஏதோ ஒரு பவர் ஒன்று யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இடத்துல பவர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. மாஸ்டரோட பவர் லெவல் என்ன 76, இவளோட பவர் லெவல் என்ன 29. அதனால் அந்த ஒரு அட்டாக் அப்படிங்கிறது ஒர்க் ஆகலை. அது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இவளையே வந்து அடிச்சிடுது. ஸோ இந்த இடத்துல ஷாவுக்கும் அடிபட்டுடுது, இன்னொரு பொண்ணு இருக்கா இல்லையா அவளுக்கும் அடிபட்டுடுது. ஸோ 2 பேருமே வந்து இவங்க 2 பேரும் பிடிச்சிடுறாங்க. யார், மூபாயும் ஒரு சைடு பிடிச்சிடுறான், அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹீரோவும் பிடிச்சிடுறான். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, அவங்க 2 பேருக்கும் ஒன்றும் ஆகலை. அவள் வந்து ஒரு அட்டாக் ஒன்று பண்ணா இல்லையா, அந்த அட்டாக் என்ன ஆச்சுன்னா அவளுக்கே திரும்ப போயிடுச்சு. ஏன்னா எங்களுடைய பவர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஒர்க் ஆகலை. ஸோ அவங்க ஒரு நாள் தூங்குனாங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ என்னன்னா, இன்னொரு பொண்ணு இருக்கால, அவளுக்கு வந்து அட்டாக் பவர் கிடையாது. மாஸ்டர் சொல்கிறாரு, என்னம்மா தோற்று போயிட்டுன்னு ஒத்துக்கிறியா, ஏன்னா உன்னால் கண்டிப்பாக அட்டாக் பண்ண முடியாது, இல்லைனா கண்டினியூ பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு நக்கலா. அந்த டைமில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இந்த ஷாவை தூக்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி இவளை வந்து நீ வச்சுக்கோ, நான் வந்து மிச்சத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து கண்டினியூஸாக உங்ககிட்ட சண்டை போட போகிறேன், ஆனால் இந்த காம்படிஷனில் கிடையாது. அதாவது சூரி சொல்லுவான்ல, எல்லா கோட்டையும் அழி நான் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு, அந்த மாதிரி அவன் என்ன சொல்கிறான், நம்ம முதல்லேருந்து சண்டை போடலாம், நான் வந்து உங்ககிட்ட சீரியஸாக சண்டை போட போகிறேன் அப்படிங்கிறான். அவரும் பார்க்குறாரு, ஓ அப்படியா, சரி ஓகே, எல்லா கோட்டையும் அழி, முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ 4 பேர் சண்டை போட்டே இப்போ ஜெயிக்க முடியல. நம்ம ஹீரோ தனியாக சண்டை போட்டு நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்காப்புல.
ஸோ நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி தன்னை தானே வீக்காக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு சரி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தான். பட் ஆனால் முடியல. வேறு வழி கிடையாது, தன்னுடைய ஃபுல் பவரை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். சண்டை ஆரம்பித்தோடனே பயபுல வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுது. அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய த்ரோயிங் நைஃப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பயங்கர வேகமாக தூக்கி போடுறான். ஒரு சைடு அவர் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது பின்னாடி போயிட்டு அட்டாக் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது வந்து அவர் பெருசாக வந்து அஃபெக்ட் பண்ணலை. அப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுடைய அந்த சில்வர் பிளான்ட்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இந்த வாட்டி அந்த அட்டாக்கு வேற மாதிரி இருக்கு. எல்லாருமே பார்க்குறாங்க, என்னடா ப்ளூ சில்வர் பிளான்ட் இப்படியெல்லாம் அட்டாக் பண்ணுமான்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் யூஸ் பண்ணாத ஸ்கில் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறான் இல்லையா. இருந்தாலும் இந்த ஆளு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த பிளான்ட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சல்லியாக நொறுங்கி போச்சு. அதுக்கப்புறமா அவர் வந்து அவருடைய பவரை யூஸ் பண்ணி பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போகுது. இவர் என்ன பண்ணுறாருன்னா இவருடைய சோல் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாரு. அந்த பவர் வந்து என்ன பண்ணோன்னா அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி அவனை அப்படியே அமுக்கும். அப்படி அம்மிங்கிட்டு இருக்கும்பொழுது அவனை போயிட்டு அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. இருந்தாலும் அதுலேயும் வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சண்டையில் அவன் ஜெயிச்சானா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த எபிசோடில் அதெல்லாம் பார்த்துலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.